அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம அனுமன் கதையோடைய கடைசி பாகத்தை தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 51. ஸ்ரீராமனும் சீதையும் லட்சுமணன் விபீஷணன் உள்ளிட்டோரோடு புஷ்பக விமானத்திலிருந்து இறங்கினர். அந்த காட்சியை கண்டு நந்தி கிராமமே ஆர்ப்பரித்தது. பரதனும் சத்ருக்கனும் ஓடி வந்து விமானம் முன் நின்றிட தன் வனவாசத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்ட ராமன் தசரதனிடம் கைகை கேட்டுப்பட்டிருந்த வரத்தை முழுமையாக அழுத்திவிட்ட ஒருவனாக நந்தி கிராமம் மண்ணில் தன் காலை வைத்தான். அடுத்த நொடி பரதன் அந்த கால்களின் மேல் தான் விழுந்தான். அப்படியே இரு கைகளால் இருக்க பற்றி கொண்டு ஆனந்த கண்ணீரை வடித்தான். சத்ருகனும் பரதன் அருகே மண்டியிட்டவாறே தேம்பி அழ ஆரம்பித்தான். அருகில் சீதை இருக்க ராமபிரான் இருவரையும் இரு கைகளால் தொட்டு தூக்கி தன் இருபுற மார்போடு கட்டிக்கொள்ள அண்ணா என்ற பரதனின் குரலில் ஒரு இணை சொல்ல முடியாத அன்பும் பாசமும் தெரிந்தது. சத்ருகனும் அண்ணா, இன்று தான் நான் நிம்மதியாக சுவாசிக்கிறேன் என்றான். அப்படியே சீதையிடம், அண்ணி, உங்கள் இருவரையும் ஒரு சேர காண்பது பெரும் பாக்கியம் என்றான். தம்பிகளை சேர்ந்திருக்கும் பொழுது உணர முடியாத பல உணர்வுகள் பிரிந்திருந்தாலே வெளிப்படுகின்றன. உங்கள் இருவரிடையும் அதையே நான் காண்கிறேன். நானும் உடலாலேயே உங்களை பிரிந்திருந்தேன். உள்ளத்தால் நான் உங்களை நினைக்க மறந்ததே இல்லை என்றான். சீதையும் அதை ஆமோதித்தாள். பின் பரதனும் சத்ருகனும் லட்சுமணனை தழுவி அவனிடமும் தங்கள் பாச உணர்வை பகிர்ந்து கொண்டனர். ராமனை அங்கே தவிப்போடு பார்த்து கொண்டிருந்தவர்களில் அவன் தாயான கௌசல்யை கண்களில் கண்ணீருடனும் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த நிலையில் ராமபிரானின் கண்கள் அங்கே அந்த தாயை தான் தேடியது. கௌசல்யை கண்ணில் படவும் வேகமாக சென்று தாயின் பாதங்களில் விழுந்து அம்மா என்று ஆனந்த கண்ணீர் சிந்தினான் ராமன். கௌசல்யை அவனை எழுப்பி தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள். அப்படியே சீதையையும் அணைத்துக் கொண்டாள். பல வினாடிகளுக்கு பேச்சே வரவில்லை. பின் தான் வந்தது. ராமா, அம்மா வந்துவிட்டாயா? வந்துவிட்டேன் அம்மா, உங்களை காண வந்துவிட்டேன். என்னை காண மட்டுமல்ல, நம் மக்களை காண, இந்த நாட்டை ஆள நீ வந்துவிட்டாய். எனக்குள் இப்பொழுதுதான் ராமா மகிழ்ச்சி தலை காட்ட தொடங்கியுள்ளது. 14 ஆண்டுகளாக அதற்கு என்னிடம் துளியும் இடமில்லாது போய்விட்டதரா என்றாள் கௌசல்யை. இடையிட்டது சுமித்திரையின் குரல். சீதை இப்பொழுது அவள் அனுப்பில் இருந்தாள். ராமா, அம்மா, என்னையும் சற்று பாரப்பா. சற்றா? அம்மா, இதென்ன பேதமை? நான் இனி எப்பொழுதும் உங்களோடு தான் இருக்க போகிறேன். இந்த வார்த்தைக்கு தான் காத்திருந்தேன் என்றவள் ராமபிரானை தானும் தழுவி நெற்றியில் முத்தமிட்ட பிறகே தன் வயிற்றில் பிறந்த லட்சுமணனை ஏறிட்டாள். அவனும் தாயை தழுவி ஒரு இணையில்லாத அன்பு சுகத்தில் மூழ்கினான். மனித உயிர்களுக்கு மட்டுமே வாய்த்த 2 விஷயங்கள் புன்னகையும் மன நெகிழ்ச்சியுமாகும். அந்த 2க்குமே அர்த்தம் வாய்க்கும் தருணங்கள் அபூர்வமானதாகும். அப்படி ஒரு தருணம் அப்பொழுது அங்கே அரங்கேறி கொண்டிருந்தது. வசிஷ்டர், சுமந்திரர் என்று ரிஷி பெருமக்களும் ராம லட்சுமண தரிசனத்தோடு அவர்களை வரவேற்க நின்று கொண்டிருந்த அந்த இடத்தில் ஓரமாக கைகேயி தலை குனிந்து அமர்ந்து கொண்டிருந்தாள். ராமன் தன் இரு தாய்களையும் வணங்கிய நிலையில் அடுத்து ஆவலுடன் தேடியது கைகேயை தான். அவளை தலை குனிந்த நிலையில் கண்ட ராமன் ஓடிச் சென்று அம்மா என அவள் கால்களில் விழுந்தான். சீதையும் விழுந்தாள். கைகேயிக்கு சிலித்து போனது. பெரிதும் உணர்ச்சி வசப்பட்டவள் ராமனை தொட்டு தூக்கவே தடுமாறினாள். ஆனாலும் அவள் கரங்களை பற்றி கண்களில் ஒற்றி கொண்டான் ராமன். அம்மா, ராமா, உங்களை அல்லவா நான் முதலில் வணங்கியிருக்க வேண்டும். இப்படியா ஒதுங்கி நிற்பீர்கள்? என் செயலை என்னை ஒதுக்கிவிட்டது ராமா. இந்த நன்னாள் இந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் விமோசனம் அளிக்கும் நாள். ஒரு பெரும் பாவ சுமையிலிருந்து நான் விடுபடுகின்ற நாள். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். நீங்கள் என்னை செதுக்கிய சிற்பி. இந்த 14 வருட வனவாசம் என் வரையில் நிகரில்லாத அனுபவம். அவ்வளவுக்கும் ஒரே காரணம் நீங்கள்தான். இந்த வனவாசம் பல ரிஷிகளுக்கு விமோசனத்தை தந்தது. பல ஆத்மாக்களின் ஆசிகளை எனக்கு பெற்று தந்தது. பலரது அரக்க செயல் அழிந்து போனது. பலரது நட்பை எனக்கு பெற்று தந்தது. எல்லாமே உங்களால் அல்லவா? அதை கேட்டபடியே, ராமா, எதையும் எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் பேருண்மை புலப்படும். அதற்கு இலக்கணம் போல் இருக்கிறது உன் பேச்சு என்றபடியே அருகில் வந்தார் வசிஷ்டர். முனிவர் பெருமானுக்கு என் வந்தனங்கள். ஆசிகள் ராமா, ஆசிகள். ராமா, தாமதமின்றி சீதாராமனாக வந்து சேர்ந்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிட்டாய் என்று மந்திரி சுமந்திரரும் கூறிட கூட்டம் நோக்கி ராமபிரான் பார்வை சென்றது. கூட்டத்திடம் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம் என்கிற பதில் கோஷங்கள்.
அவ்வளவையும் விபீஷ்ணன், சுக்ரீவன் உள்பட அனுமனும் அவனது வானர படையினர் சிலரும் பார்த்த வண்ணம் இருக்க ராமன் அங்கேயே அவர்களை எல்லாம் அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தான். பின் அங்கிருந்து அயோத்தி நோக்கி புறப்பட ராமன் எத்தளிக்க, அண்ணா ஒரு வினாடி என்ற பரதன் ராமனின் ராஜ்ய பாதுகைகள் இரண்டையும் ராமன் முன் பணிவோடு கீழே வைத்தான். ராமனும் அர்த்த புஷ்யோடு பரதனை பார்க்க, அண்ணா, இந்த பாதுகைகளே இதுநாள் வரையில் நாம் பேரரசை தாங்கி நின்றன. இவை இப்பொழுது உங்களை தாங்கிய நிலையில் நீங்கள் இந்த பதாதைகளுடன் நடந்து அயோத்திக்குள் நுழைய வேண்டும் என்றான். ராமன் மறுபேதும் கூறாமல் அதை அணிந்து கொள்ள சீதை அதை பெரும் பரவசத்துடன் பார்த்தாள். ராமனின் கரம் சீதையின் இடக்கரத்தை இறுக பற்றி கொள்ள ராம் சீதா நடை தொடங்கிற்று. வட இந்தியாவில் இன்றும் நந்தி கிராமத்திலிருந்து அயோத்தி வரை செல்லும் பாதை ராமன், சீதை மற்றும் அனுமன் முதல் சகலரும் நடந்த புனித பாதையாக கருதப்படுகிறது. அதன் வழியே நடந்து அயோத்தி சென்று ராமபிரானை வணங்குவதை பலர் பெரும் பாக்கியமாகவும் பரிகார செயலாகவும் கருதுகின்றனர். பட்டாபிஷேக நன்னாள். ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் வெகு கோலாகலமாக அரியணையை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த எனும் கம்பன் நாட்டாழ்வார் பாடலுக்கு கட்டியம் கூறுவது போல் மிகுந்த சிறப்போடு நடந்தேற அவ்வேளையில் ராமபிரானுக்கும் சீதா தேவிக்கும் பாரத மண்ணின் புனித நதிநீர் அவ்வளவையும் கொண்டு அபிஷேகப்பட்டது. அப்பொழுது அனுமன் மிகவே பணிவோடு ராமனின் வலது திருவடியை ஒட்டி தாழ்படிந்து கிடக்க அந்த அபிஷேக நீர் ராமனின் சிரசில் தொடங்கி பாதம் கடந்து அனுமன் சிரசில் பட்டு அவனையும் கௌரவம் செய்வது போல் ஓடிற்று. அரண்மனையே ஆரவாரித்தது. கௌசல்யை, கைகேயி, சுமித்திரை ஆகிய மூவரும் ஆனந்த கண்ணீர் சொரிந்தனர். வசிஷ்டர் உள்ளிட்டோர் இருக்கை உயர்த்தி பெருவாழ்வு வாழ வாழ்த்திட பட்டாபிஷேக வைபவம் இனிதே நடந்தேறியது. அந்த நொடியே ராமராஜ்யமும் தொடங்கிவிட்டது. ராமராஜ்ய முதல் சம்பவமே கௌரவிப்பு தான். தனக்கு உதவியவர்களுக்கும் துணை நின்றவர்களுக்கும் ராமன் ராஜாராமனாக பரிசளிக்க தொடங்கினான். பணிப்பெண்டிர் தங்கத்தட்டில் பரிசுகளோடு காத்திருக்க முதலில் அழைக்கப்பட்டவன் சுக்ரீவன் தான். சுக்ரீவன் வரவும் அவனுக்கு ரத்தின கவசத்தை அணிவித்து சிரசுக்கு கிரீடமும் அணிவித்து கை கூப்பி நன்றி என்றிட சுக்ரீவன் அந்த கூப்பிய கரங்களை அப்படியே பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டான். அதன் பின் ஜாம்பவான், பின் பாலியின் புதல்வன், பின் நீலன் என்று அந்த வரிசை தொடர்ந்தது. அனுமன் காத்திருந்தான். மனதுக்குள் ராமபிரான் தனக்கு பரிசாக ஏதாவது ஒன்றை தந்து கணக்கை தீர்த்து விடுவாரோ, இதோட பிரிய வேண்டி வந்துவிடுமோ என்றும் ஒரு பதைப்பு. அதே சமயம் இன்னமும் அனுமன் அழைக்கப்படாத ஒரு பதட்டமும் பரபரப்பும் அந்த சூழலில் ஏற்பட்டது. ஆனால் அனுமனோ தன்னை ராமபிரான் அழைத்து கணக்கு தீர்த்து விடக்கூடாது என்கிற பிரார்த்தனைக்குள் இருந்தான். அருகில் தங்கத்தட்டில் பொற்கிரீடம் ஒன்றும் வைரமாலை ஒன்றும் ஏந்தியபடி பணிப்பெண் நின்றிருந்தாள். ஆனால் ராமன் கரம் அதை எடுக்கவில்லை. மாறாக தன் கழுத்தில் கிடந்த முத்து வடமாலையை எடுத்தவன் சீதை வாசம் தந்து, சீதை, என் பரிசளிப்பு முடிந்தது, இனி உன் பரிசளிப்பு தொடங்கட்டும். இந்த முத்து மாலையை நீ விரும்பியவருக்கு அளிக்கலாம் என்றான். சீதை அந்த முத்து மாலையுடன் அடுத்து பார்த்தது அனுமனைத்தான். சுந்தரா என்றால் தன் இனிய குரலில். பிரஞ்சை கலைந்து அனுமனும் அருகில் வந்தான். அந்த முத்து மாலையை அவன் கழுத்தில் சூட்டினாள். ராமன் புன்னகைத்தான். சீதை, உன் நன்றி உணர்வை சரியாக காட்டிவிட்டாய். இதைத்தான் உன்னிடம் நானும் எதிர்பார்த்தேன் என்றபடியே அனுமனை இழுத்து திரும்ப அணைத்துக் கொள்ள அனுமனிடம் ஆனந்த கண்ணீர். அதை பார்த்து அவையே ஆர்ப்பரித்தது. அனுமந்தா, உனக்கு இன்னமும் என்ன வேண்டுமோ கேள் என்றான் ராமன். பிரபோ, நான் கேட்பதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் தானே என்றான் அனுமன். அதைத் தொடர்ந்து அவையோர் அனுமன் பெரிதாக எதையோ கேட்கப் போகிறான் என்பது போல் பார்த்தனர். தாராளமாக கேள் என்றான் ராமன். பிரபோ, நான் உங்களின் நிரந்தர அடிமையாக வேண்டும். என்னை எண்ணுபவர்க்கு முதலில் உங்கள் நாமமே நினைவுக்கு வர வேண்டும் என்றான். பதிலுக்கு ராமனிடம் மௌனமுடன் கூடிய புன்னகை. அதுவே சம்மதத்துக்கு அறிகுறிதானே. அதுதான் இன்று வரை செயலாகி வருகிறது. அந்த வரத்தை கேட்க அவையும் சிரித்தது. அதன் பின் ராமனின் நிழல் கூட அனுமன் வடிவில் தான் விழுந்தது. ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து ராமனின் வாழ்வும் ராமராஜ்யத்துடன் தொடங்குகிறது. அதில் மிகவே ரசமான சம்பவங்கள். அனைத்திலும் நீங்கியிராத ஒரு பங்கு அனுமனுக்கு மட்டுமே. பின் காலத்தால் அனுமனும் ஒரு தெய்வ நிலை பெற்று இன்று நம் அனைவராலும் துதிக்கப்பட்டு வருகிறான். அரியா பிள்ளைகள் முதல் அனைத்தும் அறிந்த பண்டிதர்கள் வரை அனைவரும் அணுகிட எளியவனாகவும் உள்ளான் அனுமன். அனுமனின் அனுக்கிரக நிகழ்வுகள், அவன் செயல், ராம பக்தர்களுக்கு துணை நின்ற சம்பவங்கள் என்று அவன் வரலாறு இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா?
இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பகுதியோடு அனுமன் காவியம் வந்து நிறைவு பெறுகிறது. இந்த கதையை படிச்சதுல எனக்கு வந்து ரொம்பவே பரம திருப்தியாவே இருந்துச்சு. இந்த கதையை யாரெல்லாம் அத்தியாயம் 1ல இருந்து கடைசி அத்தியாயம் வரைக்கும் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. அதற்கான லிங்கை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேலும் கிரைம் த்ரில்லர், அமானுஷ்ய நாவல்கள் மற்றும் ஹிஸ்டாரிக்கல் நாவல் இதெல்லாம் வந்து நீங்க கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா என்னுடைய மற்றொரு சேனலான ஜே ஸ்டோரி பாக்ஸோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் மென்ஷன் பண்றேன். அதை கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல இருக்க நாவல்களையும் நீங்க கேட்கலாம். நன்றி, வணக்கம்.